ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் ஈஸியான பர்ஃபெக்டான மசாலா கடலை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது ரொம்பவும் சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதுக்கு ஒரு கப்பு கடலை எடுத்திருக்கேன். 1/4 கப்பு நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா சாட் மசாலா எல்லாமே நீங்கள் என்னென்ன மசாலா ஐட்டம் பிடிக்குதோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு நான் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்படி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துனீங்கன்னா இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வேகமாக ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்ல சூடாயிடணும். சூடானதுக்கு அப்புறமா கடலைகளை உள்ளே போட்டுக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக வரும். நம்ம பேக்கரியிலலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வருங்க. ஆனால் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கிறப்ப தான் போடணும். இது மஸ்ட்டு. அதே மாதிரி போட்ட உடனே கரண்டியை வச்சு கலக்கிடாதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு கலக்குனிங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் உதிராமல் சூப்பராக வருங்க. இது நல்ல வேக விட்டுட்டு நல்ல ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுறப்போ கையில் தெறிக்குது, அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா ஒரு பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அந்த பிளேட்டை அப்படியே சாய்ச்சிட்டிங்கனாலும் எண்ணெய்க்குள்ளே விழுந்துடும். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த கடலை போடையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெய் பற்றாமல் கேர்ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய எல்லா மசாலா கலைகளையும் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். இது ரொம்பவும் ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.